ஹாய் ஆல், இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி மண்டே. நேற்றுக்கு சண்டேன்றனால கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்கெல்லாம் லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் எந்த வேலையுமே பார்க்கல அண்ட் வீடுமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்தாச்சு. ஸோ கொஞ்சம் விண்டோஸ் எல்லாம் டஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு, அது எல்லாமே பண்ணி முடித்தேன். அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அது எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் பொங்கல் இருந்துச்சு, அதையும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷிங் போட்டுட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பிரியாணி. எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி தான். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்போயுமே இந்த மாதிரி நான் பிரியாணி செய்யும்போது புதினா கொத்தமல்லி எல்லாமே நான் மிக்சியில் அரைச்சி தான் போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி போடும்போது ஏதோ டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் சேம் ரெசிபி தான். பட் ஆனால் புதினா கொத்தமல்லி அதை மட்டும் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். பட் இந்த பிரியாணி இந்த மாதிரி புதினா அரைச்சி போட்டு செய்கிற பிரியாணி சீரக சம்பாவில் செஞ்சாலும் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் லைட்டாக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணியில் இருக்க அந்த சிக்கன் பீசஸோ மட்டன் பீசஸோ அது ரொம்ப சாஃப்டாக வேகும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது பிரியாணி போட்டுட்டு எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணியோ புலாவோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த மாதிரி நம்ம குக்கர் விசில் விடுறதுக்கு பதில் அந்த ரைஸும் அந்த தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். தம்னா நான் கீழெல்லாம் பாத்திரம் வைக்க மாட்டேன், ஜஸ்ட் மேலே மட்டும் ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சுருவேன். பட் அதுக்கே அது நல்லா தான் வரும். இதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்ட் வேறு வந்துட்டார். நான் தான் பிரியாணி உடைப்பேன்னு சொல்லிவிட்டு அவர் அதையும் செஞ்சுட்டு இருந்தார். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி கம்பெனி விஷயமாக கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு. மவுண்ட் ரோடு வரைக்கும் கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் பார்க்க வேண்டிய வேலைகள் ரம்ஜான் டைமில் எப்படி நம்ம மவுண்ட் ரோட் போயிட்டு இஃப்தார் ஸ்நாக்ஸ் சாப்பிடாம வருவோம். ஸோ அங்கே போயிட்டு ஒரு சிக்கன் வடை, அதுக்கப்புறம் ஹலீம், அந்த பிஸ்தா ஹவுஸில் ஹலீம் சூப்பராக இருக்கும், அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு.